அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? காக்கத்திலிருந்து பேசுகிறேங்க. யாருக்காகம்மா பார்க்க போகிறீங்க? டாக்டர் பேர் அபிநந்தனா. அவங்க பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. 16 16 11 11 2011. 2011. பிறந்த நேரம் 10:21 PM. 10:21 PM. பிறந்த இடம்மா? கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூர். ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. கடக லக்னம் கடகராசி. கடக லக்னம் கடகராசி. என்ன கேள்வி கேட்கணுமா? பாப்பா வந்து எந்த ஸ்டேஜ்ல படிப்பாங்க? நீங்க அம்மா பேசுறீங்களா? பாப்பாவுடைய அம்மா பேசுறீங்களா? ஆமாங்க குருஜி, வணக்கம். நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா தீர்க்காயலோட ஆரோக்கியமா நல்லா இருப்பீங்கம்மா. நல்ல ஜாதகம்மா. அந்த ஜாதகம் பொது செவ்வாய் தான் முதல்நிலை சுபத்துவம். ஆனால் அவயோக தசைகள் நடந்தால் முதல்நிலை சுபத்துவத்துடைய தொழில்கள் அமையவே அமையாது. அதோடைய படிப்பில் ஆர்வமும் இருக்காது. இப்போ புதன் தசை ஆரம்பிக்க போது அடுத்த வருஷம் 9ஆம் மாதத்துலேருந்து சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய புதனுடைய துறை அமைப்புகள் தான் வரும். அல்லது இருங்க, சனி செவ்வாய் ரெண்டுமே சுபத்துவம். சனி முதல்நிலை சுபத்துவம். உச்சனான சனி வந்து குருவின் பார்வையில் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறது முதல்நிலை சுபத்துவம். அப்போ குருவின் பார்வையில் மட்டும் இருக்கக்கூடிய செவ்வாய் 2ஆம். அம்மா, அந்த பொண்ணுக்கு மருத்துவம் சார்ந்த துறைகள் தாம்மா வரும். மருத்துவத்தில் ஆர்வமாக இருப்பாள். சயின்ஸ் இப்போ நல்லா படிக்கிறாங்க குருஜி. ஆமாம்மா, பயாலஜி மருத்துவம் தான். ஏன்னா இந்த சின்ன குழப்பங்கள் தான். 3 கிரகம் குருவின் பார்வையில் இருக்குது. இதில் உச்சத்தை அடைந்திருக்கக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சனி தான் முதல்நிலை சுபத்துவம். அதோட அமைப்பு வராது. சயின்ஸ், பயாலஜி, நீட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் 2ஆம் நிலை சுபத்துவமாக செவ்வாய் இருக்கிறதுனாலையும் அவரே 10ஆம் அதிபதியாக இருந்து 2ஆம் வீட்டில் இருக்கிறனாலையும் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் நல்லா வருமா. இந்த பொண்ணு நீட்டு சம்மந்தப்பட்ட படிப்புகள் படிக்கும். புதன் தசை தான் கொஞ்சம், அதாவது என்னதான் இருந்தாலும் அவர் ராகுவோடு சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார். இருந்தாலும் யோகாதிபதிகளுடைய தொடர்பு இருக்கிறனால இந்த குழந்தை சயின்ஸ் சம்மந்தப்பட்ட மருத்துவம் சம்மந்தப்பட்ட படிப்பு படித்தே தீருமா. பாப்பா வந்து ஆங்கில கவிதைகள் எழுதி ஒரு சிறிய புத்தகம் போட்டிருக்காங்க. என்னங்கம்மா? ஆங்கில கவிதைகள் எழுதி ஒரு சிறிய புத்தகம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குருஜி. நல்ல டேலண்டான பொண்ணுதாம்மா. சொல்லுங்க. புதன் வலுத்திருக்கிறாரு, மொழி திறமை நல்லா இருக்கும். அப்ப புதன் ராகுல வந்து ரொம்ப ஒரு டிகிரில சேர்ந்திருக்கு குருஜி. ஆமாம்மா, ஒரே டிகிரியில சேர்ந்திருக்காங்க. சுக்கிரன் அங்கே இருக்கிறார்லம்மா. புதன் ராகு மட்டும் சேர்ந்திருந்தால் அந்த இடத்துல வந்து மொழி ஆர்வம் மொழி திறமை இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஆனால் இங்கே சுக்கிரன் இருக்கிறார் இல்லையா? சுக்கிரன் புதன் 3 பேருமே வந்து 21, 22, 23 டிகிரியில் இருக்கிறாங்க இல்லையா? புதன் வந்து 1 டிகிரியில் ராகுவோட சேர்ந்திருந்தாலும் சுக்கிரனோடு சேர்ந்து அவர் சுபத்துவமாக தான் இருக்கிறாரு. புதனுடைய வீடுகள் கெட்டு போகலை. அதனால மொழி திறமை கண்டிப்பாக இருக்கும். ஆங்கிலத்தில் ரொம்ப பெரிய இதாக இருக்கிறார் இல்லையா? ஆர்வமா இருக்காங்க. ஆங்கிலத்தில் நல்லா இருக்குது. இன்னொன்று, லக்னாதிபதி வலுத்துத்தானமாக இருக்குது. அவயோக தசைகள் நடந்தாலும் கூட லக்னாதிபதி சூரிய கேந்திரத்தில், அதாவது அஷ்டமி நவமி திதியில் பிறந்து ஆட்சி பெற்ற அமைப்பில் தான் இருக்கிறார். இந்த குழந்தைக்கு வந்து நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. 10ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்ளுது. சூரிய குரு செவ்வாய் 3 பேரும் ஒரே நேரத்தில் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்க மருத்துவர் ஆவாங்கன்னு அடிக்கடி சொல்கிறேன்னா. ஆமாங்க குருஜி. அவங்களுக்கு சைக்காலஜி மனோவியல்ல ஆர்வமா இருக்காங்க இப்போ. ஆமாம்மா, செவ்வாய் MBBS படிச்சுட்டு புதனும் செவ்வாயும் கலந்த துறைகள் வரலாம். 10ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்தை சூரியன் பார்க்கிறார், 10ஆம் அதிபதியாக செவ்வாய் இருக்கிறார். அப்போ சயின்ஸு சம்மந்தப்பட்ட MBBS படிச்சுட்டு சைக்காலஜி படிக்கலாம். சைக்காலஜி சம்மந்தப்பட்ட அமைப்புகளும் கண்டிப்பாக வருமா. மருத்துவம் சைக்காலஜி சார்ந்த அமைப்புகள் நிச்சயமாக இருக்குதுமா. வேற ஏதாவது கேட்கணுங்களா? ஜாதகத்துடைய மதிப்பெண் எவ்வளவு தருவீங்க குருஜி? ஏம்மா, அந்த ஜாதகத்துக்கு நான் 70 மார்க்கு கண்டிப்பாக போடுவேன். லக்னாதிபதி வலுத்திருக்குது. சில குறைகள் இருந்தாலும் கூட, என்ன குறை? அவயோக தசைகள் வரக்கூடாது. இந்த மாதிரி ஜாதகத்துக்கு சூரிய சந்திர செவ்வாய் தசைகள் வந்தால் யோகம். புதன் கேது சுக்கிரன் எல்லாமே கொஞ்சம் ராகுவோட இணைவில் இருக்கிறனால கொஞ்சம் மத்தியம தசைகள் அவயோக தசைகள் தான் வருது. இருந்தாலும் லக்னாதிபதி வலுவின் காரணமாக ஜீவனஸ்தானம் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால இந்த குழந்தை எல்லா விதத்திலையும் நல்லவைகளை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு. 70 மார்க்கு கண்டிப்பாக கொடுப்போம்மா. வேற ஏதாவது கேட்கணுமா? வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா தீர்க்காயலோட ஆரோக்கியமாக நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம்.